Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. படம் நல்லா இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டோம். ஆனால் நான் எல்லாம் வந்திருக்கேன், நான் பார்க்கல. நான் பார்க்கல. நான் செம்மையாக இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ண படம்னா இதுதான். செம்ம ஒரு லாஸ்ட் படமாக இருந்தாலும் ஆனால் செம்ம சூப்பராக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. கொடுத்துட்டோம். வந்தாலும் இந்த இடம் கிடைக்குமான்றது தெரியல, டவுட்டு தான். அவருக்கு இருக்க ஃபேன் பேஸ் படி அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அவர் ட்ரை பண்ணால் வரலான்னு ஒரு இது இருக்குது. அஜித் AK 47 கண்டிப்பாக. அதுதான் அவர் அந்த ஸ்கூலில் போய் பசங்கிட்ட பேசி இது பண்ணுறது, எஜுகேஷனை வளர்க்குறது, அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏன்னா லாய் இல்லை அவர். ஆமாம், ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பரவாயில்ல. வந்தாலும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆமாம், கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. பட் ஆனால் தனுஷ் சாருக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அதனால் அப்போல்லாம் இல்லை இந்த சினிமா. சான்ஸ் இல்லை. ஆமாம், எனக்கு பிடிச்சது வந்து அந்த சின்ன பாப்பாங்கலாம் வந்து அந்த ஒரு நல்ல குட் மெசேஜ்லாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. நல்லபடி பண்ணாலே பிளாஸ்ட் தாங்க. இன்றைக்குமே படம் பிளாஸ்ட் தாங்க. பிளாஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபோன்லாம் பிளாஸ்ட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்டோம். ஆர்வத்தில் பேப்பர் நினச்சி ஃபோனை தூக்கி அடிச்சிட்டோம். பிளாஸ்ட் பண்ணியாச்சு. நான் வந்து ஆன்லைன்லேயே பார்த்தேன், சினிமாலே தேட்டர்லேயும் பார்ப்பேன், இன்னும் பார்ப்பேன். எத்தனை தடவை வந்தாலும் பார்த்துன்னே இருப்பேங்க. புது படங்களில் பார்க்க முடியாது, இருந்தாலும் நாங்கள் ரீரிலீஸ் ஒரு படம் விடாமல் எல்லா படத்துக்கும் வந்து பார்ப்போங்க. அவரை பார்த்துட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் எங்கள் அண்ணனை மாதிரி யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தளபதி மட்டும் தான் காது, வேறு யாரும் கிடையாது. வாய்ப்பே இல்லைக்கா, தளபதி மட்டும் தான். என்னைக்குமே தளபதி தான். இனிமேல் எப்போதுமே தளபதி தான். அடுத்த டார்கெட்டு PM தான். மோடியே தூக்குறோம். அவர் அரசியலுக்கு வந்தாலும் தளபதி மாதிரிலாம் ஆக முடியாதுக்கா. சப்போர்ட் இருக்கவரை தளபதி மாதிரிலாம் ஆக முடியாது யாராலையும்க்கா. தளபதி படம் எப்படி இருக்குதுன்னா கேள்வியே கிடையாது, சத்தமே பதில் சொல்லும். அவ்வளோதான். தளபதினா போட்டுருந்தாங்களா பக்காவா. சிஎம் தளபதி, எங்கள் அண்ணன் எல்லாமே அவர் தான்க்கா. இதுக்கு மேலே என்னக்கா வேணாம்? யார் வேணா வரட்டங்கா, தொட முடியாது. ஒரே ஒருத்தர் தான், அது எங்கள் தளபதி தான். முடியவே முடியாது. யாரை வேணா கூட்டுவாங்க, எவரை வேணா கூட்டுவாங்க. தளபதினா தளபதி தான். கடைசி படம்லாம் இல்லைக்கா, ரீரிலீஸ் இருக்குது. நீங்கள் தேட்டரில் பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, எல்லா நியூஸ்லாம் போய் எங்கள் தளபதி பாருங்கள். நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. நான் அரசியலில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல, பாலிடிக்ஸில். ஆனால் சினிமான்னு வந்துட்டா விஜய் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உண்மைக்கும் கஷ்டமாக இருக்குது. கடைசி டைட்டில் கார்டு அந்த இது கடைசி போடும்போது நான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, கண்ணெலாம் கலங்கிச்சு. சரி அழுதா கலாய்ப்பானுங்கன்னு சொல்லி அப்படியே கண்ணி துவச்சிட்டு வந்துட்டேன். மாசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தொண்டை கட்டுக்குச்சு. செகண்ட் டைம் இது. நாங்களாம் பார்க்கல. ஆமாம், கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா சின்னதுலேருந்தே அவரை பார்த்து தான் வளர்ந்தோம். ஸோ ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் ஆனால் சிஎம் ஆகிட்டார்ல, அதுவே பெரிய. சிஎம் ஆனதுக்கப்புறம் இந்த படம் வந்தது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. ஜனவரியிலே இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா நம்மளுக்கு தளபதி விஜயின்
இப்போ ரிலீஸ் ஆனது தான் ரொம்ப ரொம்ப correct. அப்போ வந்துருந்துச்சுன்னா ஒரு டெஃபினட்டாக அந்த டெபாசிட் அந்த எக்ஸ்ட்ரா சீட் சப்போர்ட் இல்லாமல் அவரே சிஎம் ஆயிருப்பாரு, நிறைய சீட்ஸ் இன்னும் ஜெயிச்சிருப்பாரு. இப்போ இவரோட அரசியல் இருக்கக்கூடிய சக்ஸஸ் பார்த்துட்டு மீண்டும் நிறைய நடிகர்கள் வந்து அரசியல் வரலான்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பாக தளபதியோட இடத்தை வேறொரு நடிகரால எடுக்க முடியும். முடியாது. அவரோட கூட்டணி வேணா வச்சுக்கலாமே தவிர அவருக்கு கூட போட்டிலாம் யாரும் போட முடியாது. தனுஷ் சார் ரீசெண்டா வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி தர மாதிரி சில பேச்சுவார்த்தையெல்லாம் கொடுத்துருந்தாரு. அதை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே தான், பட் ஒரு தனியாக நிலம் ஜெயிக்க முடியாது. விஜய் சாரோட வேணா சேர்ந்து அரசியல் பண்ணால் ஜெயிக்கலாம், மினிஸ்ட்ரி கிடைக்கும். வேற ஏதாவது அப்படிலாம் கிடைக்காது அவருக்குலாம். வேற ஏதாவது ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்த இந்த மாதிரி ஒரு பிரபலம்? சூர்யாவா? எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகலாம். நான் சூர்யா ஃபேன் தான். மினிஸ்டர் ஆக முடியாது. சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது, பட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகலாம். ஓகே பிளாஸ்ட் தான், தொண்டைகிட்ட எல்லாம் போயிடுச்சு எக்ஸாக்டாக அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒன் மூவி எல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னும் அதே வைப்பு நடிமன் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே குட். இப்படி வாடா அப்படி வாடா. இதுக்கப்புறம் தளபதி நடிக்க மாட்டாங்களா? அதை நினைச்சு என்ன நினைக்கிறீங்க? அதை நினச்சா ரொம்ப கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் உண்மையை சொல்ல போனால் இதுதான் இந்த கலெக்ஷன்னாலும் தளபதி தான், எதுவாக இருந்தாலும் தளபதி தான். ஓகே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது லாஸ்ட்டு போல. பிளாஸ்ட் தான். டைட்டில் கார்டு வந்து சிஎம் விஜய் அப்படின்னு போட்டுருந்தாங்க. அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க, லேட் ஆயிடுச்சுக்கா அவ்வளோதான். இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேன், அவங்க தான் நம்ம பசங்க தான் பார்த்தாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன், லேட் ஆகிடுச்சு வந்து. அவரை பார்த்துட்டு இப்போ நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரலாம்னு பேசுறாங்க. வரலாம் தான், ஆனால் என்ன தான் வந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு மக்கள் செலிப்ரேட் பண்ணுற ஒருத்தராக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ரீசெண்டாக தனுஷ் சார் கூட வந்து அரசியலுக்கு வர மாதிரி பேசியிருந்தாரு. தனுஷ் சார் வந்தாருன்னா அரசியல் இல்லை ப்ராப்பராக அரசியல் தெரிஞ்சிருந்து வந்தால் அது ஓகே. ஒருத்தவங்க வரன்றது பார்த்துட்டு வந்தால் 1000 பேர் வரலாம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரிலாம் ஆகாது. பிளாஸ்ட் இல்லை ஆல்ரெடி வந்துட்டோம். ஆன்லைன்லேயே படம் ரிலீஸ் ஆயிருந்ததுல, ஆனாலும் இல்லை பார்க்கலாம், யாரும் பார்க்கல. யாருமே பார்க்கல. இதுக்கப்புறம் தளபதி சார் வந்து படத்தை நடிக்க மாட்டாரு. அதை பற்றி நிலத்தில் நடிச்சுருக்காரு, நிலத்தில் இருக்காருல்ல, நிலத்தில் இருக்கும் போது படத்துலனா அந்த டைம் மட்டும் தான் படத்தில் பார்க்க முடியும். இப்போ நான் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம்ல. வீக்லி மீட்டிங் கூட நடக்கும். இப்போ அது இவரோட சக்ஸஸ் பார்த்து மற்ற நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரலான்ற மாதிரி பேசுறாங்க. அவரோட அதில் இல்லை கிடைக்காது, அந்த இடம் கிடைக்காது. இப்போ ரீசெண்டாக தனுஷ் சார் கூட பொலிட்டிக்கல் என்ட்ரி தர மாதிரி பேசுறாங்க. அதில் வரமாட்டார். யார் வேணா வரலாம், யார் வேணா சீனா பண்ணலாம். ஆனால் சிஎம் ஆக முடியாது, ஆக முடியாது. அப்படியே கூஸ்பம்ப் மூமெண்ட். ஐ எம் கம்மிங். ஆனால் இதெல்லாம் இப்போ விமர்சனம் அதுக்கெல்லாம் வருதுல்ல. கடைசி படம் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு. ஆனால் எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பெண்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நமக்கே வேதனையாக தான் இருக்குது. இந்த போக்கிரி கில்லி அதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு மக்களுக்காக வந்து செய்கிறது ஒரு நல்ல விஷயங்கள், அதை நம்ம பெருமைப்படணும். இவரோட சக்சஸ் பார்த்துட்டு நிறைய ஆக்டர்ஸ் சமீபத்தில் வரதா பேசிக்கிறாங்க அரசியலுக்கு. அப்படி வந்தாலும் அரசியல் அந்த மாதிரி இடம் பிடிக்க முடியாது. ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, ஒரு விஜய் அப்படி தான் வர முடியும் தவிர யாராலையும் முடியாது. இப்போ தனுஷ் சார் ரீசெண்டாக பாலிடிக்ஸ் வர மாதிரி பேசியிருந்தாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தனுஷ் சார் வந்து இப்போதைக்கு எனக்கு 68 வயசு ஆகுது. இப்போதைக்கு நடிப்புங்கிறதுல ஒரு இதில் வருதுன்னா அவர் மன்னன். அவர் இன்னும் பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஆள். தனுஷ் வந்து உலக லெவலுக்கு போக வேண்டிய ஆள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உலக லெவலில் போக வேண்டிய ஆள். அவர் அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க அவங்கள நோண்டி விட்டுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தனுஷ் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். இது என்னோட இது. ஏன்னா அரசியல் 1967 நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரால் இப்போ அரசியலுக்கு வந்தால் வேற எந்த நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலுமே விஜய் சார் பிடிச்சிருக்க இடத்த பிடிக்க முடியும்? இடம் பிடிக்கவே முடியாது. அது யாராலையும் முடியாது. அது ஒரு சகாப்தம் அது. ரைட், தேங்க்யூ. தரமானிச்சு படம் சூப்பருங்க. அவ்வளோதான். கடைசி படம்னால ஒரு மாதிரி இருக்குது, மற்றபடி ஓகே தான். நடிக்கணும், கேமியோ மாதிரி ஏதாச்சும் பண்ணால் நல்லாயிருக்கும், படம் நல்லாயிருக்கும். அவர் அரசியலில் சக்ஸஸ் ஆனதை பார்த்து நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம்னு பேசிக்கிறாங்க. தனுஷ் சார் கூட ரீசெண்டாக பாலிடிக்ஸ் வரேன்னு சொன்னார். அவரோட இடத்தை இன்னொரு நடிகர் வந்து எடுக்க முடியும் அதே மாதிரி? தளபதி மட்டும்தாங்க வரலாம், ட்ரை பண்ணலாம். எல்லாம் தளபதி ஆகிட முடியாது.